கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதர் எக்ஸ்சேஞ்சஸில் இருந்து இப்போது நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து எப்படி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போ இருக்கிற இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற இஷ்யூஸ் காரணமாக நம்மளுடைய ஃபண்டை வந்து எங்கே கொண்டு போனால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐயூ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சில இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து விதிமுறைகளுக்கு உட்படாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை தொடர்ந்து ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நீக்கின உடனே மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் காரணமாக இந்த சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கிட்டத்தட்ட 8 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து தடை பண்ணாங்க ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து தான். ஸோ ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து பண்ணோடனே அடுத்தது ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தும் ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே கெஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி நடந்துட்டால் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதற்கு முன்னாடி வந்து நம்ம சேஃபாக ஃபண்டை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எங்கே சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முந்தின வீடியோவிலும் கொடுத்துருப்போம். அஃபீஷியலாக ப்ராப்பராக நான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு என்னுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அல்லது நான் வந்து வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம், அல்லது வந்து ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாலும் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து எல்லோரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து எப்படி வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்து பிகினர்ஸுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கான விடையுமே இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அஃபீஷியலாக ஹேண்டில் பண்ணும், எந்த மென்டல் டென்ஷனும் வேணாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ப்ராஃபிட் பார்க்குறேன். டேக்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் 30% பே பண்ணித்தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி 1% டிடிஎஸ் அப்படிங்கிறது செல் பண்ணும்போது ஆகும் ஐஎன்ஆர் பேரில். இதை மட்டும் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு தெரியாதுங்கிறக்காக மறுபடியும் சொல்கிறேன். சரி, இது வந்து தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், இப்போ நான் வந்து அதிகமாக ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலிருந்தே கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற முறை இதே முறை தான் மற்ற எந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸில் இருந்தாலுமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகிற முறை தான். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரமோ கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற ப்ரமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 மில்லியன் பேபி டோஜ் காயினும் சைனப் போனஸாக கிடைக்கும். பட் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து நியூ யூசர்ஸ்க்கானது. இப்போ நான் இருக்கிறது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கேன். பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலிருந்து எப்படி இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். சிம்பிளாக உங்களுக்கு வந்து வேலெட் அப்படிங்கிற பட்டன் கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு இதிலேருந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால வித்ட்ரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி தான் நம்ம இந்த ஃபண்டை கொண்டு போய் நம்ம ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம வித்ட்ரா அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதில் கேட்குற ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். இது என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட யூஎஸ்டிடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வித்ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் யூஎஸ்டிடின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனாலுமே உங்களுக்கு காட்டும், டெமோக்காக உங்களுக்கு அமௌண்ட் வச்சுருக்கேன் இதில் யூஎஸ்டிடிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி சென்ட் வயா கிரிப்டோ நெட்வொர்க் அப்படிங்கிறத கேட்கும். இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேட்குற முக்கியமான 2 கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அட்ரெஸ்ஸு அண்ட் சென்ட் பண்ண வேண்டிய நெட்வொர்க். இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. இதில் எந்த மிஸ்டேக் இருந்தாலும் ஃபண்டு ப்ராப்பராக போகாது. ஸோ இந்த அட்ரஸை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். நம்ம ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது யூஎஸ்டிடியை. அதனால் சர்ச்சில் யூஎஸ்டிடின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா வித்ட்ரா பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம இப்போது இதுக்குள்ளே டெபாசிட் தான் பண்ண போகிறோம். அதனால் டெபாசிட்னு கொடுத்துட்டு நீங்கள் கீழே செலக்ட் நெட்வொர்க்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நெட்வொர்க் அப்படின்னு கேட்கும். பிஎஸ்சி நெட்வொர்க்கில் வந்து பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறனால நம்ம பிஎஸ்சி நெட்வொர்க்கையே செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கெட் டெபாசிட் அட்ரஸ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் இந்த காப்பி அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இதை வந்து காப்பி அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிக்கும். இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, வித்ட்ரா அட்ரஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு இல்லைங்களா, அங்கே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ அந்த அட்ரஸை காப்பி பண்ணதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் நெட்வொர்க் அங்கே BEP20 அதாவது BSC ஸ்மார்ட் செயின்னா இங்கேயும் இந்த நெட்வொர்க்கில் செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கொடுத்துக்குங்க. எவ்வளோ டாலர் வேணுமோ அது கொடுத்துட்டு வித்ட்ரான்னு கொடுத்திங்கன்னா வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா அது வித்ட்ரா ஆகிட்டு ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் ஆகிக்கும். எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா வந்துடுது. INR பேரில் பண்ணிங்கன்னா இன்னும் ட்ரேடிங் ஃபீஸ் வந்து 0 ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை நான் காயினாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த BEP20 டெபாசிட்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே முதல்ல வந்து நிறைய இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற எந்த காயினாக இருந்தாலும் இந்த டெபாசிட் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான். உங்களுக்கு ஃபண்டை வந்து இப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். USDT ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் அதையே செல் பண்ணியும் INR-ஆகவும் மாற்றிக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அஃபிஷியலான ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுறதுக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ப்ராப்பரான மெத்தடு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சோடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தமிழ் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் இருக்குது. அண்ட் இவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை கொண்டு வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம். நன்றி.